வேணும்னாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். என்னோட ஃபோன் நம்பர் 822227. ஹலோ ஹலோ, நான் சாம்ராஜ் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். ராதாவா? என்னங்க ராதா? உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? $2,00,000 $20,00,000 வேணாலும் தரலாம். பேசினானே அவன் குரலை பத்தியோ இல்ல என்ன மாதிரி பேசினா அப்படி இப்படி நிறைய தெரியுமா? எனக்கு எந்த கவனமும் இல்லைங்க. என் மகனை பத்தி தான் எனக்கு கவலை. நான் உயிரோட இருக்கிறது அவனுக்காக தான். பிளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது அவரை காப்பாத்திருங்க. காப்பாத்துவேங்கிறது 100% கேரண்டி. பிரச்சனை என்னன்னா எல்லா கிரிமினல்ஸும் ஒரே மாதிரி தப்பு செய்யறது இல்ல. டே நகர் ஒரு ஜாரி, பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு ஜாரி, அது மாதிரி இந்த புள்ள பிடிக்கிறான் பாருங்க, அது ஒரு தனி லிஸ்ட். ஆனா லோக்கல் இந்த மாதிரி எத்தனை ரவுடிங் இருக்காங்களோ அத்தனை பேர் ஜாதகம் நம்ம பாக்கெட்ல. என்ன அதாவது ஒரு சின்ன ஹிண்ட் அது கிடைச்சதுன்னா அவன் பேட்டை என்னன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சது நெத்தியடி. கண்டிப்பா அது ஒரு லோக்கல் கால் தான். ஆனா எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அப்படியா? ரமேஷ், மைக்கேல், உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். ஆனா தப்பு இவங்க மேல இல்ல. மிஸ்டர் ரமேஷ், மைக்கேல், நம்ம ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இங்க பாருப்பா, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸ் சிட்டிக்குள்ள புள்ள பிடிக்கிறவங்க லிஸ்ட் அத்தனையும் நம்ம கிட்ட வந்தாகணும். எவன் வெளியூர்ல இருக்கிறான், எவன் உள்ளூர்ல இருக்கிறான், எவன் உள்ள இருக்கான். அந்த ரவுடியா தரு. ஹலோ, நான் ஜானி பேசுறேன். $2,00,000 ரெடியா? பணம் ரெடிடா. பிளடி ராஸ்கல், எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லு. உனக்கு இடத்த சொல்ல நான் என்ன முட்டாளா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ சாம்ராஜ் தானே? குரலை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நைட்டோட நைட்டா மேட்டரை முடிச்சுக்குவோம். பணத்தோட எங்க வருதுன்னு சொல்லு. அட்ரஸ் சொன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ அடிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, அட்ரஸ் நான் கேட்கல. குழந்தை பத்திரமா இருக்கணும். பணத்தை நான் தரேன். ஓகே. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என் குழந்தை. ஹலோ ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன் சார். எங்க சார் தீ பிடிச்சிருக்கு? திருவான்மியூர்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஃபயர் இன்ஜின் போற சத்தம் எடுத்து அதான். ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க? என் பையனுக்கு என்னாச்சு? ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆக விட மாட்டேன். உங்க பையனோட வரேன். திருவான்மியூர்ல தீ விபத்து நடந்திருக்கு. அவன் போன் பண்ணப்போ ஃபயர் இன்ஜின் அவனை கிராஸ் பண்ணிருக்கு. அந்த நேரத்தை கணக்கு பண்ணி பாக்குறப்போ அவன் இந்த இடத்துல இருந்துதான் போன் பண்ணிருக்கான். அங்க வெறும் சேரி தானே இருக்கு, டெலிபோன் எப்படி? அந்த இடத்துல ரவுடிங் எல்லாம் கேம்ப் பண்ற இடம் இது ரமேஷ். சீசைட் ஹோட்டல். ஏய் லாலிபாப். பேர் என்னப்பா? விஜய்ங்க. முதலாளிங்க வெளியூர் போயிருக்காரு. ஐ ஜாலி. நாங்க முதலாளியோட ஃப்ரெண்டு. குட் ஈவினிங் சார். நானும் தான். குட் ஈவினிங் சார். நான் இல்ல. இவன நேரமா போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கேஜ்டா இருக்குது. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? நான் யார்கிட்ட பேசிட்டு இல்ல சார். அப்ப போன் ஆர்டர் ஆஃப் அவுட்டா? இல்ல சார், நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரே, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரு?
சொல்லு யாருன்னு. சார் வந்து சொல்ல மாட்டேன். சார் அது வந்து இங்க ஒரு கேபரேட் டான்ஸ் இருக்கா சார், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சார். ஓ, கேப்ரி டான்ஸரா? ஆமா சார். ரூம் நம்பர் 69. ஐ ஜாலி. யாரு? நான் தான். யாரு? ஐயோ மச்சான், 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துக்கிறேன், கதோ தரமா? யாரு நீங்க? உள்ள வராதீங்க, வெளியில போங்க. யாரு நீங்க? எங்கடையவன்? யாரு? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஒரிஜினல் மச்சா அக்மார்க் பிராண்ட் புள்ள பிடிக்கிற ஃப்ராடு. எங்கடி? தெரியாது. சத்தியமா தெரியாது? சத்தியமா தெரியாது. சகோதரி மன்னிச்சுக்குமா, அவசரப்பட்டு இந்த இடத்துல எல்லாம் தொட்டேன். ஐயோ தெரியாதா? நம்ம பாட்டுக்கிறானே. போய் சொல்றியா? போய் தானே. சுத்தமான இரும்பினால் செய்யப்பட்ட ஒரிஜினல் கத்தி இல்ல மைக். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தங்கச்சி நீ என்ன நினைக்கிற? சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இல்ல? இது என்னோட சொந்த பிரச்சனை மாதிரி. இதை நானே முடிச்சுக்கிறேன். தேவைப்பட்ட சிக்னல் கொடுக்குறேன்.
கொஞ்சம் இருக்கு. பாக்கெட்ல ஏதோ ஒருத்தர் மாதிரி இருக்கு. என்னன்னு பாப்பா. ரிவால்வர்.